நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும். சரிங்களா? அதால் தான் நான் மீண்டும் வலியுறுத்துவது என்னன்னா, தயவுசெய்து கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஜிடி எக்ஸாமுடைய பேப்பர் 1 நியமன தேர்வு ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் கட் ஆஃப் இவ்வளோ வருமா அவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லி நிறைய விடைகள் இவ்வளோ வரும், இந்த கம்யூனிட்டிக்கு இப்படி இருக்கும், அந்த கம்யூனிட்டிக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நண்பர்களே, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், ஏன்னா அது என்னுடைய கடமை. நண்பர்களே, நிச்சயம் நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க. சரிங்களா? ஏன்னா கட் ஆஃப் அவ்வளோ வரும் இவ்வளோ வரும் அப்படின்ற யோசனை பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகிறத விட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நிச்சயம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது உறுதி. சரிங்களா? அதால் நிச்சயம் நீங்கள் உங்களுடைய மார்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏன் சார் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, இது பார்த்தோன்னா டெட் பேப்பர் 1க்கான பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு இதுதான் ஃபஸ்ட்டு டைம். சரிங்களா? யாருக்கு என்ன கட் ஆஃப் வரும்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் நேற்று முந்தைய நாள் ரிசல்ட்டு விட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி இவ்வளோ கட் ஆஃப் வரும் அவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னா, தயவுசெய்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, அமைதியாக இருங்க. சரிங்களா? கவர்மெண்ட் சைடில் கண்டிப்பாக கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி, இடஒதுக்கீட்டுக்கு தகுந்த மாதிரி, அதேமாதிரி வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரியே அவங்க ஒரு கட் ஆஃப் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? நிச்சயம் எல்லா கம்யூனிட்டிக்குமே ஓரளவுக்கு சரிங்களா அந்த எலிஜிபிள் மார்க் வந்தாவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதால் தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்களா? எனக்கு தெரிந்த நபர் ஒருத்தர் டெட்டு பேப்பர் 1 நியமன தேர்வு எழுதியிருக்கிறாரு. அவர் பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாரு. சரிங்களா? இன்னைக்கு கூட அவருக்கு என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து நீ அமைதியாக இரு. சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க கம்யூனிட்டி வாய்ஸாக பார்த்திங்கன்னா அதேமாதிரி வெயிட்டேஜ் பிரகாரம் அவங்க ஒரு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. நிச்சயம் நீ செலக்ட் ஆக. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே நீ ஈஸியாக உள்ளே வந்துடுவ. சரிங்களா? எல்லாருடைய ஞாபகமும் அதுதான். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டுட்ருக்கேன். நிச்சயம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. அப்போ தான் கண்டிப்பாக நம்ம நினச்சதெல்லாம் அடைய முடியும். அதால் தான் இந்த பதிவு. நிச்சயம் இந்த பதிவு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நிச்சயம் இந்த கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் நடக்க போகுது. கண்டிப்பாக நீங்களும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக இப்பயே முன்கூட்டியே அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிருந்து விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.